ட்ரேடிங் தமிழ் சேனல் பாருங்க அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட சேனல்ல சொன்ன லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரிட்டைல் ட்ரேடர் ஓகேங்களா. ஸோ ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் மேக் பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 500லேருந்து மினிமம் ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரோக்கரை கண்டிப்பாக சூஸ் பண்ணுறது ஒரு கண்டிஷனான விஷயம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஹை ப்ரோக்கரேஜ் எல்லாமே இருக்குது, நிறைய ஆப் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் ப்ரோக்கர் யார் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு யார் கம்மியான ப்ரோக்கரேஜ் அவங்க சூஸ் பண்ணணும். பட் எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்கணும். அப்படி தான் பார்த்து நம்ம ப்ரோக்கரை சூஸ் பண்ணணும். இந்த அலைஸ் ப்ளூன்றவங்க பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அது மிச்சமாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட் ஆனது, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் இவங்க மட்டும்தான். 20 ருபீஸ் பர் டே. ஏன்னா 20 ருபீஸ் வச்சிருந்த ப்ரோக்கர் எல்லாருமே வந்து 30, 35, 40 ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இவங்க 20 ருபீஸ், 15 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ்க்கு கொண்டு வந்துடுவாங்க, 20 ரூபா பர் ட்ரேடுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா 20 ரூபா போக 500 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா 480 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ ட்ரேடிங் தமிழ் கொடுப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட், அதாவது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு சொல்லியிருந்தோம் 24,750. இந்த சப்போர்ட்டை வந்து நேற்றையே எடுத்துட்டாங்க 7ஆம் தேதி. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா திரும்பவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 25,000 ரேஞ்சுக்கு போகுன்றதை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லெவல் சொல்லியிருந்தோம். 25,000 ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, இந்த 20,081 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றான் எகைன் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருக்குது. அது ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 25,000 ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்விங்கு லோவை கட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும் ஓகேங்களா. ஒரு நல்ல ஃபால் வரும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபால் வரும் அப்படின்றத நம்ம சொல்லிடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இந்த இடத்துலேருந்து திரும்பியிருக்காங்க. 25,000 ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த 25,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி 25,081 பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25,336, 25,500 தான் ஓகேங்களா. ஸோ அதேமாரி இந்த 25,000 பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வருது அப்படின்னா இன்றைக்கி இப்போ லாஸ்ட் டே போனால் இந்த லோ 25,750. ஸோ இந்த 750 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு பட்சத்துக்கு 24,342 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து இந்த 50,000 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட்டு அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த 50,200 கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த 50,200 சப்போர்ட் எடுத்த மாதிரி ரிஜெக்ஷன் ஏரியா 150, 50,150 ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ இதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அந்த 50,950, 51,000 எப்படின்றது ஒரு ரவுண்ட் ஃபிகர். கண்டிப்பாக இந்த ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த 51,000 மார்க்கெட் பண்ணிக்குது. நாளைக்கு இன்னைக்கு போனால் ஹையை பிரேக் அவுட் பண்ணுது 51,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரியாக வந்து 51,750 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 51,750 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 52,318 தான். அதேமாதிரி இந்த 51,300 ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா 50,950 சப்போர்ட்டு, 50,700 நெக்ஸ்ட் சப்போர்ட்டு, 50,450 அடுத்த சப்போர்ட்டு. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ரிஜெக்ஷன் ஏரியாவில் திரும்பியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷன் ஏரியாவில் திரும்பின மார்க்கெட்டு 23,150 திரும்பின மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 23,530 வரலையும் போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,533 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 23,851 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து திரும்புது ரெசிஸ்டன்ட் 23,533 திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு 23,140 சப்போர்ட்டு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 23,000 தான் அடுத்து நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு ஓகேங்களா. இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நான் மிட் கேப் நிஃப்டி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ 12,616 600 நம்மளுக்கு வந்து கோல்டன் ரேஷியோ லெவல். ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்க மார்க்கெட்டு எகன் திரும்புது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000 நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 12,600 திரும்பின மார்க்கெட்டு
ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு 13,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மிட் கேப் நிஃப்டி நாளைக்கு 13,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 12,900 நிற்கிது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட நாமன் கிளேச்சரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கான ரிசல்ட்ஸ் இதுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,013 இருக்குது. ஸோ நாளைக்கு 13,039 நம்மளுக்கு வந்து ஃபிபனோசியில் வந்து ரிஜெக்ஷன் ஏரியாவாக இருக்குது, 0.23. ஸோ அப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். 13,000 ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், ப்ரௌன் ஃபிகராகவும் இருக்கும். ஸோ 13,000 டச் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஒரு கீழே கரெக்ஷனுக்கு கூட வரலாம். இல்லை 13,000 நல்ல வால்யூமாக இருந்தது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கால் ரைட்டர் வந்து இருந்தாங்க, புட் ரைட்ஸ் வந்து இருக்காங்க 13,000 அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக அடுத்த ரேஞ்ச் ஆனால் 13,172 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மேஜராக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 12,600 தான் நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ 13,000 நாளைக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கோர்சஸ் தேவை, நான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டும் உங்களை மாதிரி நானும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கார்டட் வீடியோவும் இருக்குது, லைவ் கிளாஸஸும் நடத்திட்டு இருக்கோம். ஸோ விருப்பவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ரொம்ப.